பெரியார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்த அந்த ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து பெரியார் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பேச்சும் அவருடைய ஸ்டைலையும் பார்த்துட்டு பாவலர் வரதராஜன் அவர்கள் அவர் வந்து பெரியாரிய கொள்கைக்கு வந்து மாறி நம்மளும் போவோம், இதே மாதிரி பேசுவோம், அப்படி பாடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. ஆனால் பாவலருடைய தந்தையார் என்ன பண்ணுறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் கூட நீ சேர்ந்தேன்னா என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரியாருக்கு எப்படி ஒரு பக்கம் அவருடைய குரலை கேட்பதற்கு வந்து கூட்டம் கூடுதோ, அதே போல் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய பாட்டை கேட்பதற்கும் பெரும் கூட்டம் கூடியிருக்கு. இந்த பொல்லாத ஆட்சிக்கு பல்லாக்கு தூக்கி தெருவழி வரலாமா, கட்சிக்கு நலமா, கம்யூனிசம் தானா அப்படின்னு ஒரு கட்டத்தில் எதிர்த்து பாடியிருக்காரு. கம்யூனிஸ்ட்டை வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிசம் வந்து எப்பெல்லாம் வந்து தப்பு பண்ணுதோ அப்போ தப்பு பண்ணுற நேரத்திலும் அந்த கம்யூனிஸ்டத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணிடுறாரு. அப்போ கலைஞர் ஆட்சின்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் வந்து மேடையில் இந்த பாட்டை நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போலீஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கும்போது வீட்டை சுற்றி தடதடன்னு போலீஸ் வந்து பெரிய ஒரு இந்த தேச தீவிரவாதியை கைது பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பாவலர் வரதராஜ் அவர் ஆல்ரெடி அவங்க ஒல்லியாக தான் இருப்பார், அவரை கொண்டு போய் அடைச்சி வத்தலை கொண்டு ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. மணவாளன் ஒரு நாடகம் போட்டிருக்காரு. நாடகத்துக்கு வந்து அவங்க யார், இளையராஜா அவர்கள் நடிக்க வச்சுருக்காரு, கங்கை அமரன் அவர்கள் நடிக்க வச்சுருக்காரு, இவங்க எல்லாத்தையும் நடிக்க வச்சு பணம் செலவு பண்ணி நடிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து கட்சியோட கொள்கையை பரப்புவதற்காக தொடர்ந்து பாடல்களும் நாடகமும் மேடைகளில் போட்டு கிட்டத்தட்ட பாம்பேலெல்லாம் போய் 45 நாள் தொடர்ந்து இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ராஜா சார் அவர்கள் சென்னைக்கு சினிமாவை தேடி வந்த பிறகும் அவருடைய மொத்த சொத்தும் விற்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க கேள்விப்படுறாங்க, ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியல. வணக்கம் கண்ணன். வணக்கம். இசைஞானி இளையராஜா வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கிட்டவங்களை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து பேசுபொருள் ஆகியிருக்காங்க. நினைவில் வாழும் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து மாயாண்டி பாரதி மதுரையில் அவங்க வீட்டில் வந்து இவர் போய் தங்குறதுக்கு ஒரு அறை கேட்டப்ப அவர் கொடுக்கல, அதுக்கு வந்து மறைமுகமாக சாதி ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது அதில் வந்து அந்த அறை கொடுக்காமல் இருந்ததுக்கு. ஸோ கம்யூனிஸ்டுகள் வந்து மனிதாபிமானம் பேசுவாங்க, சாதி பேசுவாங்க, எவ்வளோ பேசுவாங்க, ஆனால் வந்து அவங்க இப்படி தான் இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேலே ஒரு வெறுப்பு வந்து அதில் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இது வேறு மீதான பார்வைகள் வைக்கப்படுது. வந்து ஏன் மாயாண்டி பாரதி அவருக்கு கொடுக்கல அப்படின்னா, அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாயாண்டி பாரதி கொடுத்த வீடு வந்து, அதனால் அது ஒரு கொடுக்குறதா இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியில் கேட்டு தான் கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி மாயாண்டி பாரதி வீட்டில் தான் இவங்க தங்கி இருந்திருக்காங்க, மாடியில், மாயாண்டி பாரதி வீட்டு மாடியில் இவங்க தங்கி இருந்தால் மதுரையில் இவங்க கட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம்லாம் சொல்லப்படுது. உண்மையிலே என்ன நடந்துச்சு? இந்த தலைமுறையினருக்கு மாயாண்டி பாரதிங்கிறவர் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாயாண்டி பாரதி வந்து காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்காரு. படிக்கும்போதே அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து அவர் கடுமையாக போராடி இருக்காரு. சுதந்திர போராட்டத்துக்கு ஆமாம், சுதந்திர போராட்டத்துக்கு முன்னவே அவர் வந்து வேடிக்கை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்து தன்னை வந்து நம்ம நாட்டுக்காக நம்மளும் போராடணும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் வளர்த்துக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை இருந்து அது கோயில் ஆலய பிரவேசம் போராட்டத்தில் இவர் கலந்துருக்காரு. நீங்கள் வந்து வெறுமனே மாயாண்டி பாரதிங்கிறவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு மட்டும் கிடையாது. அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டு வந்தது என்னன்னா, அவர் வந்து கடைசி காலகட்டங்களில், அதாவது 50கள் வட்டத்தில் அவருக்கு சிறையில் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுறாரு. அவர் அப்படி போராடின அந்த காலகட்டங்களில் அவரை சிறையில் போடுறாங்க. சிறையில் போட்ட பிறகு அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அது கைவிடுது. அங்கே உள்ள இவங்க பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த சிலர் வந்து கைதாகி உள்ளே போகும்போது அங்கே மாயாண்டி பாரதி அவர்களை சந்தித்து பேசும்போது அவர்கள் பேசுகிற பேச்சும் அவர்களுடைய கொள்கை உறுதியும் பார்த்துட்டு மாயாண்டி பாரதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு மாறுறாரு. அதுக்கு பிறகு அந்த தொடர் அந்த போராட்டங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறாரு. அப்படி தான் மாயாண்டி பாரதியை நீங்கள் வந்து பார்க்கணும். அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்காக விடுதலை போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். சுதந்திர போராட்ட தியாகி அவர். திரு இளையராஜா அவர்கள் சொல்றதன் மூலமாக நம்ம இளையராஜாவுக்கே இவர் வந்து மொத்த பேரும் மாயாண்டி பாரதியை ஏதோ எதிரி மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் நியாயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். மாயாண்டி பாரதிங்கிற யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் சூழல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இளையராஜாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது, பெரியார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்த அந்த ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து
பெரியார் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பேச்சும் அவருடைய ஸ்டைலையும் பார்த்துட்டு பாவலர் வரதராஜன் அவர்கள் அவர் வந்து பெரியாரிய கொள்கைக்கு வந்து மாறி நம்மளும் போவோம், இதே மாதிரி பேசுவோம், அப்படி பாடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. ஆனால் பாவலருடைய தந்தையார் என்ன பண்ணுறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் கூட நீ சேர்ந்தேன்னா என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து பாவலர் அவர்கள் அதோடு நிறுத்தலை, தன்னுடைய போக்கை வந்து அவருக்கு வந்து என்னென்னா சொகுசாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆகணுங்கிறதுல நோக்கம். அவர் வந்து தொடர்ந்து போராடணும், மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு இருந்தது. அதனால பெரியார் அவர்கள் வழியில் போகாட்டி என்ன, நம்ம வந்து பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிற இவர்களோட சேர்ந்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்து கட்சியில் மெம்பர் கூட கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியில் பாவலர் வரதராஜன் அவர்கள் வந்து உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் அவர் வந்து குரல் எடுத்து பாடக்கூடிய தன்னுடைய திறமையால் நாடுபுறம், அதாவது தமிழக தென் பகுதியில் முழுக்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கான பிரச்சார பீரங்கியாக அவர் மாறிட்டார். அவர்கிட்ட வந்து அந்த நேரங்களில் வந்து தபேலா கூட கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கிடையாது, ஒரு ஹார்மோனி இருந்திருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் சரியான ஆர்கெஸ்ட்ரேஷனோட அவர் பாடலை. அவருடைய குரலுக்கும் அவருடைய கருத்துக்கும் அந்த அந்த வேகத்துக்கும் வீச்சுக்கும் தான் அங்கே உள்ள மக்கள் அனைவரும் அடிமையாக இருந்திருக்காங்க. அடிமை நான் சொல்கிறது வந்து அவ்வளவு கூட்டம் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட பெரியாருக்கு எப்படி ஒரு பக்கம் அவருடைய குரலை கேட்பதற்கு வந்து கூட்டம் கூடுதோ, அதே போல பாவலர் வரதராஜன் அவர்களுடைய பாட்டை கேட்பதற்கும் பெரும் கூட்டம் கூடியிருக்கு. அப்படிதான் வந்து திரு பாவலர் வரதராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டார். ஒரு கட்டத்தில் வந்து 1957, 58களில் கேரளாவில் நடந்த ஒரு சட்டசபை அந்த தேர்தலில் வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சாதான் ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும், அது யாருங்கிறத முடிவு பண்ணணும். அது வந்து தேவிகுளம் பீர்மேடு அந்த பகுதியில் நடந்த தேர்தலில். அப்போது வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பாவலர் என்ன பண்ணுறாரு, ஜீப் ஏறிக்கிட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் போய் கம்யூனிஸ்ட் கட்சினா என்ன, அதோடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத அவருடைய இதில் வந்து வார்த்தைகளை வந்து பாடுறது எப்படின்னா மக்கள் விரும்பணும் அப்படிங்கிறதுக்கு தானே நோக்கம். பாட்டுன்னா ஏதோ அவர் சொந்த இதில் சொந்தமாகவும் பாடியிருக்காரு. அவங்க என்ன நேசிக்கிறாங்க, எளிய ஜனங்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் என்ன நேசிப்பாங்க, ஒரு சினிமா பாட்டை நேசிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கும்ல, அந்த மொழியில் பாடுறாரு. உதாரணமாக சொன்ன அந்த இந்த பொல்லாத ஆட்சிக்கு பல்லாக்கு தூக்கி தெருவழி வரலாமா, கட்சிக்கு நலமா, கம்யூனிசம் தானா அப்படின்னு ஒரு கட்டத்தில் எதிர்த்து பாடியிருக்காரு. கம்யூனிஸ்ட்டை வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிசம் வந்து எப்பெல்லாம் வந்து தப்பு பண்ணுதோ அப்போ தப்பு பண்ணுற நேரத்திலும் அந்த கம்யூனிஸ்டத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணிடுறாரு. தெய்வத்தை படுத்த ஒரு பாட்டு உண்டு, இந்த அரசை தூக்கி எறியாமல் இருந்தால் நமக்கே வழி இல்லை, இந்த அழகு மொழியில் மயங்கி கிடந்தால் புவியில் வழி இல்லை, மாற்றம் இல்லாமல் நாம் இல்லை, இணை சேராமல் வழி இல்லை, லலலால் இப்படி பாடுறாரு. இந்த அரசை தூக்கி எரியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வழி இல்லை. இன்றைக்கு அது வந்து இன்னைக்கு பொருந்தது அப்படிங்கிறதா நாம் வந்து தனியாக அதை பார்க்கணும். நீங்கள் அன்றைக்கு பாடின பாட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேறு சில கட்சிகளுக்கும் இந்த பாடல் வந்து பொருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாவலருடைய மிகப்பெரிய ஒரு தீட்சிதமான பார்வை. அப்படி தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அன்றைய பீர்மேடு தொகுதியில் நடந்த தேர்தலில் வந்து அவர் பாடின அந்த பாடல்கள் எல்லாம் தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அது என்ன பண்ண அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சது அரசமைக்கிறாங்க, அவங்க அரசமைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அங்கே ஒரு பெரிய கூட்டம் வெற்றி கூட்டம் வந்து நடக்குது. அங்கே வந்து இஎம்எஸ் நம்பூதிரி பாட் வர்றாரு, பெரிய கட்சி, அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவர் வந்து பேசும்போது தான் சொல்கிறாரு, அவருக்கு வந்து பெரிய மக்கள் எல்லாம் அவருக்கு பெரிய ஆளுகிற மாலையை அழிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே மாலையை போடுறத நிறுத்திட்டு இங்கே யார் வந்து பாவலர் வரதராஜன் யாரானு அப்படின்னு கேட்குறாரு அவங்க. அப்போ தான் என் மக்கள் வந்து கீழே உட்காந்துருக்காரு, அவர் பாட்டு பாடிட்டு கீழே உட்காந்துருக்காரு. எல்லாரும் ஜனங்கள்லாம் பாவலர் மேலே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே போனோன்னா இந்த வெற்றி வந்து முழுக்க பாவலர் வரதராஜனுடைய வெற்றி, கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மாலை போடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து கரகோஷம் எழுப்புறாங்க. தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பாவலர் வரதராஜன் அவர்கள் பணியாற்றிட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாயாண்டி பாரதியே அவர்கள் எழுதியிருக்காங்க, பாவலர் வந்து மணவாளன் ஒரு நாடகம் போட்டிருக்காரு. நாடகத்துக்கு வந்து அவங்க யார், இளையராஜா அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு, கங்கை அமரன் அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையும் நடிக்க வச்சு பணம் செலவு பண்ணி நடிக்க வைக்கிறாரு.
இந்த மாதிரி தொடர்ந்து கட்சியோட கொள்கையை பரப்புவதற்காக தொடர்ந்து பாடல்களும் நாடகமும் மேடைகளில் போட்டு கிட்டத்தட்ட பாம்பேலெல்லாம் போய் 45 நாள் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அப்போ ராஜா சாருக்கு வந்து குழந்தையா இருக்கிற நேரத்தில் பெண் குரலாக இருக்குங்கிறதுக்காக பெண்களை பாடுறதுக்காக பெண் குரலை பாடுறதுக்காக ராஜா சாரை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பாம்பே போகும்போது ராஜா சார் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. அப்போ கங்கை மரரை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவர் குழந்தை, அதுக்கு ஒரு சின்ன வயசு இல்லையா, அந்த குழந்தைல வயசில் பாடும்போது பெண் குரல் மாதிரி இருக்கும். 45 நாள் அங்கே வந்து பாம்பேயில் வந்து இருந்து அமர் சாரோட போய் அவங்க வந்து பாடியிருக்காங்க. இப்படியெல்லாம் போய் பாடினாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து சொற்ப வருமானம் தான். ஒரு 40 ரூபா கிடைச்சா அதுவே பெரிய விஷயம். அது கொடுக்க மாட்டாங்களா அந்த காலத்தில். ஸோ இப்படியெல்லாம் அவங்க வந்து ஊர்லெல்லாம் கடன் வாங்கி வச்ச கடன்களை அடைப்பதற்காக இளையராஜா அவர்களின் தாயார் சின்னத்தாய் அம்மாள் கிட்டத்தட்ட 25 ஏக்கர் தன்னுடைய நிலத்தை விற்று இந்த பணங்கள்லாம் அடைச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி மேடாதுன்னு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அது தெரியாது. பணம் நாடகம் போடணுமே, பணம் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த அம்மா வந்து ஏதாவது பணத்தை எடுத்து அடகு வச்சு அதை வந்து கொடுக்கறது. இந்த மாதிரியே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து இது தொடர்ந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ராஜா சார் அவர்கள் சென்னைக்கு சினிமாவை தேடி வந்த பிறகும் அவருடைய மொத்த சொத்தும் விற்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க கேள்விப்படுறாங்க. ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் வந்து இவரை வந்து மதுரையில் எப்படி அவர் பாடுறாரு அப்படின்னா, அப்போ கலைஞர் ஆட்சின்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் வந்து மேடையில் இந்த பாட்டை நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போலீஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் பாடக்கூடாது, அதுக்கு அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பரவாயில்ல நீ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அவர் பாடியிருக்காரு. யார்? பாவலர் வரதராஜன் அவருக்கு. அரசாங்கத்துக்கு வேறு வழி தெரியாமல் அவர் வந்து அதாவது வெடிகுண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து அவரை வந்து கைது பண்ண வர்றாங்க. ஒரு கிராமத்து வீடு, அதில் என்ன பெரிய கோட்டை சுவர் மாதிரி மதில் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கும்போது வீட்டை சுற்றி தடன்னு போலீஸ் வந்து பெரிய ஒரு இந்த தேச தீவிரவாதி கைது பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பாவலர் வரதராஜன் அவர் ஆல்ரெடி அவங்க ஒல்லியாக தான் இருப்பார். அவரை கொண்டு போய் அடைச்சி வத்தலக்குண்டு ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. வத்தலக்குண்டு கொட்டடி, சிறை கொட்டடியில், அது வந்து எந்த வசதியும் இல்லாத ஒரு சிறை கொட்டடியில் அவரை அடைச்சி அங்கேயே பல நாள் இருந்திருக்காரு. அப்போல்லாம் யாருமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்காக பாடினாரோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாருமே அங்கே போய் பார்க்கல. அவங்களா சேர்ந்து கங்கைமரன் சார், பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு ஒரு 100 ரூபாயை கொடுத்து ஜாமீனில் மீட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கை நடத்தினதெல்லாம் இவங்க தான் நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விலகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இளையராஜா. ஆமாம், அதுதான் இந்த நீங்கள் சொல்கிற மாயாண்டி பாரதி அவர்கள் வீட்டில் போய் கேட்டால் மட்டும் அது வந்து அந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயகாந்தன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஜெயகாந்தன் அவர்களை வந்து அவர் வந்து உதவி கேட்க வரும்போது என்னை நம்பி ஏயா வந்தீங்க, நீங்கள் போங்கயா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார்ல, அதுவும் ஒரு காரணம். இப்போ மாயாண்டி பாரதியை மட்டும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. மாயாண்டி பாரதி வந்து அவர் இருந்த வீடே கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு வந்து ஒப்படைச்சிருந்தது. அதனால அவர் அங்கே உரிமை கேட்குறாரு. ஆனால் தான் எல்லா வகையிலும் ஒரு தலை சிறந்த எழுத்தாளனாக புகழ்பெற்று விளங்குகிற ஜெயகாந்தன் அவர்கள் நினைச்சிருந்தா இளையராஜா பாவலர் குழுவினருக்கு உதவி செஞ்சலாம். ஆனால் அவர் செய்யலை. அப்போதான் வந்து என்னோட மேடைக்கு ஒன்றுபடுவோம், உழைப்போம், ஒற்றுமை உண்டே வாழ்வோம் தோழர்களே என்று பேசுகிறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கேட்டால் நீங்கள் வந்து இப்போ யாரை நம்பி வந்தீங்களே அங்கே போங்கன்னு விரட்டி விடுறாங்களா? இதெல்லாம் உண்மை தானே? அப்போ ஜெயகாந்தன் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து நாம் வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு நபர். மாயாண்டி பாரதி கிடையாது. ராஜா சார் சொன்னதுனால மாயாண்டி பாரதி எல்லாரும் வந்து ஒரு வில்லனா மாதிரி சித்தரிக்க கூடாது. அது வந்து தவறானது. என்னதுதான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றது, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ பாவலர் வரதராஜன் தம்பிகளோட சேர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மதுரையில் தங்கியிருக்காங்க. அப்போ அவங்க மாயாண்டி பாரதி வீட்டு மாட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு விலகல் வந்துருது. அந்த விலகல் வந்துட்டு தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்து இது மாதிரி ஒரு சூழலில் தான் திரும்ப மாயாண்டி பாரதிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு ரூம் வேணும்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க, அதனால் இப்போ ரூம் கொடுக்குறதா இருந்தால் நம்ம கட்சியில் கேட்டு தான் கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சி வீடு. ஸோ இதான் நடந்திருக்கும், இதை இளையராஜா தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ராஜா சார் படம் வெளிவந்த பிறகு தேட்டரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடி எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு தொடர்பு எப்படி வருது பாருங்க. அவங்களுக்குன்னு வெளியில் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற அந்த போராட்ட காலத்தில் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டாங்க. பாட்டு வெளியே 2 படம் வெளிவரும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அங்கே போய் எப்படி கொடி கட்டணும்? ஒருவேளை இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து தான் அந்த பாடலெல்லாம் ஒழிக்குது அப்படின்னு நினச்சார என்னவோ, கலைஞர் அவர்கள் வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கு இசைஞானிங்கிற பட்டம் கொடுத்ததுக்கு இதுவும் ஒரு மறைமுக காரணமாக இருந்திருக்கலாம். பாவலர் வரதராஜனை கைது பண்ணது வந்து
கலைஞருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அது வந்து மதுரை மாவட்டத்துடைய சரகங்களில் நடக்கிறது. இப்போதான் வந்து உடனே எல்லாருக்கும் தெரியும். அந்த கலெக்டர் என்ன முடிவு பண்ணுறாங்க, அங்கே உள்ள எம்எல்ஏ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே ஒரு திட்டம். பின்பாடு கலைஞருக்கு அதை தெரிய வந்திருக்கலாம், உடனே அவரை வெளியே விடுங்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தனி மனித துதிப்பாடல்களும் தனி மனித சொத்துக்களுக்கு வந்து அபகரிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. கேடிகே தங்கமணின்னு எங்கள் ஊரில் எம்ஜிஆர் பீரியடில் வந்து தேர்தலில் நின்னார். முதல்ல பட்டம் வாங்கினால அவர் கேடிகே தங்கமணி அவர்களும் ஒருத்தர். அவர் வந்து இங்கே வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தன்னோட சொத்துக்களை எழுதி வச்சுட்டு திண்ணையில் வந்து படுத்து இருந்துட்டு மரணம் அடைந்தார். அப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இல்லையா? அப்படி தான் இரவலில் வந்து திரு மாயாண்டி பாரதி அவர்களும் தங்கியிருக்கலாம். இந்த காணொலி பரவுறதுக்கு வந்து ஒரு வேற ஒரு சாதிய பின்புலத்தை வந்து அடையாளப்படுத்துறது வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து தவறான ஒரு போக்கில் நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. அது வந்து ஒரு எல்லாரும் அந்தந்த காலகட்டத்தில் செய்கிற ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா இன்னைக்கு தானே இசைஞானி இளையராஜா நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு தான் கொண்டாடுறோம், வணங்குறோம். மாயாண்டி பாரதி வெள்ளைக்காரங்கிட்ட அடிபட்ட மாயாண்டி பாரதிக்கு அன்னைக்கு வந்து இசைஞானி திரு இளையராஜா ஒரு ராஜையா தான். அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் வந்து வரதராஜனோட தம்பி அவ்வளோதான். கடைசி தம்பி, முதல் தம்பி. அவர் சொல்றாரு 45 நாள் பாவலர் வந்து கங்கை அமரனை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா குரல் மகரக்கட்டு உடைஞ்சு போச்சு ராஜாவுக்கு. அந்த மகரக்கட்டு உடையாமல் இருக்கிற ஒரு ஆண் தன்மை வந்துருச்சு, ராஜா குரல்ல ஆண் தன்மை வந்துருச்சு. இப்போ கங்கை அமரனுக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால கங்கை அமரனை கூட்டு போனோம்னா ராஜாவுக்கு வந்து ராஜையா வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப மனம் நொந்து போய் வீட்டில் வந்து தன்னாலே ஹார்மோனியம் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. யாரு? மாயாண்டி பாரதி எழுதுறாரு. ஓ சரி. மாயாண்டி பாரதி அதை குறிப்பிடுறாரு. இது வந்து மாயாண்டி பாரதி வீட்டில் இவங்க இருக்கிற காலகட்டத்தில் நடக்குது. ஆமாம், அப்படிதான் நடக்குது. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்டல் வாங்குறதுக்கு கூட அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட தான் அவங்க வந்து பணம் திரட்டுறாங்களே தவிர கட்சிக்காரங்க யாரும் கொடுக்கல. கோயம்புத்தூர் நடக்கும்போது அங்கே உள்ள தொழிலதிபர்கள், அங்கே வசதி படைத்தவர்களும் சேர்ந்து பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு பாஸ்கர் வந்து தபேலாவும் அவர்களுக்கு வந்து ஹிட்டாரும் வாங்கி கொடுத்து அதை இன்னும் அந்த பாவலர் குரூப்பை வந்து சிறப்பாக பாடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் பாவலர் எப்படி பாடியிருந்தார், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் தன்னுடைய குரலில் மட்டுமே பாட்டை பாடி மக்களை ஈர்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. இது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்து கடந்து போயிருப்பாரே தவிர அவருக்கு இது மாதிரியெல்லாம் பல புறக்கணிப்புகள் எல்லாம் சந்தித்தவர் திரு இளையராஜா அவர்கள். அவருக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு அடையாளத்தை பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து பரப்புறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதை அப்படியே விட்டுருங்க.